தன் ஒரே மகனை இழக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித வாரத்தில் இருக்கக்கூடிய நாம் இன்னும் அதிகமாக ஆண்டவரோடு நெருக்கமாக வாழ்வதற்கும் வளர்வதற்கும் தேவையான ஆசீர்வாதங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இது இருப்பதை நாம் உணர வேண்டும். பிரியமானவர்களே, இரண்டாம் உலக போர் முடிந்த பிறகு அமெரிக்காவிலே ஏறக்குறைய யாரெல்லாம் தங்களுடைய மகன்களை நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தார்களோ அவர்களுடைய வீட்டு ஜன்னலிலே ஒரு சிறிய ஸ்டார் ஒன்று தொங்கவிடப்பட்டிருந்தது. ஒரு முறை ஒரு தந்தையும் அவருடைய மகனும் இருவரும் அந்த வீதிகளிலே நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அந்த மகன் தந்தையிடத்தில் கேட்கின்றான், எதற்காக இந்த வீட்டு ஜன்னலிலே ஸ்டார் தொங்கவிடப்பட்டிருக்கிறது என்று கேட்டதற்கு, இப்போ இந்த உலக போருக்காக நாட்டிற்காக தியாகம் செய்ய யாரெல்லாம் தியாகம் செய்தார்களோ அவர்களுடைய வீட்டு ஜன்னலிலே ஸ்டார் தொங்கவிடப்பட்டிருந்தது என்று சொன்னார். அப்போ அந்த மகன் அந்த தந்தையும் இருவரும் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அப்போ அந்த மகன் சொல்லுகின்றான், டாடி அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஸ்டார் தொங்குது அப்படின்னு சொன்னானா. அப்போ அங்கே யாரோ ஒருத்தவர் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னான். பிறகு அப்படியே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு இடத்துல 2 ஸ்டார், ஒரு இடத்துல 1 ஸ்டார், ஒரு இடத்துல 3 ஸ்டார் என்று வீடுகளிலே தொங்கவிடப்பட்டிருந்தது. அந்த வீதியினுடைய முற்றத்திற்கு அந்த கடைசியிலே செல்லுகின்ற பொழுது அங்கு எந்த ஒரு வீடும் இல்லை. அந்த மாலை வேளை, ஒரு வீடும் இல்லாத ஒரு இடத்திலே அவர்கள் இருவரும் செல்லுகின்றார்கள். அப்பொழுது சற்று நேரம் பார்த்து அந்த வானத்திலே ஒரு ஸ்டார் தென்பட்டது, பெரிய ஸ்டார் ஒன்று தென்பட்டது. அப்போ அந்த மகன் தந்தையிடத்திலே பார்த்து சொல்லுகிறான், டாடி, கடவுள் வீட்டில் ஸ்டார் தொங்கவிடப்பட்டிருக்கிறது, அங்கே பாருங்கள், அவருடைய வீட்லேயும் அந்த ஜன்னலில் ஒரு ஸ்டார் இருக்குது. அப்படின்னா கடவுளும் தன்னுடைய மகனை இழந்திருக்கிறார் போல, அதனால்தான் அவருடைய வீட்டிலும் ஸ்டார் தொங்கவிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னானாம். பிரியமானவர்களே, கடவுள் தன்னுடைய மகனை நமக்காக, நம்முடைய மீட்புக்காக மகனை இழந்திருக்கின்றார் என்பதை நாம் இன்னும் அதிகமாக உணர வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள் அதுதான் நமக்கு உணர்த்துகின்றன. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த காட்டிக் கொடுக்கப்பட போவதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களோடு பந்தியிலே அமர்கின்றார். அப்போ அவரோடு இருக்கக்கூடிய சீடர்கள் யாருடைய மீட்புக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார்களோ அவர்களே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. இப்போ கடவுளுடைய அன்பு, ஆண்டவருடைய அன்பு எல்லை கடந்த அன்பாக இருக்கின்றது, தியாகம் நிறைந்த ஒரு அன்பாக இருக்கின்றது. எனவேதான் கடவுள் தன்னுடைய மகனை இழக்கக்கூட அளவிற்கு நம் மீது அன்பு கொண்டிருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் எந்த அளவிற்கு யாருடைய மீட்புக்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அவர்களை அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரெல்லாம் ஓசானா ஓசானா என்று பாடி ஆர்ப்பரித்து வரவேற்றார்களோ அவர்களை ஒழுக ஒழுக என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இதையெல்லாம் தெரிந்தும் கூட கடவுள் நம்மை அன்பு செய்தார் அல்லவா. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய தியாகம் நிறைந்த அன்பு. தன்னோடு பந்தியிலே அமர்ந்த சீடர்கள், அதிலே ஒருவர் காட்டிக் கொடுப்பார், மற்றொருவர் மறுதளிப்பார் என்றும் தெரிந்தும் கூட அவர்களுக்காக தன்னை கையளித்தார் அல்லவா. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய தியாகம் நிறைந்த அன்பு. நம்ம அந்தவர்களே, இப்படி ஆண்டவருடைய அன்பு தியாகம் நிறைந்த அன்பாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் முன்னறிவிக்கின்றார். அவர்களோடு கூட தன்னுடைய சீடர்கள் ஒருவர் என்னை காட்டிக் கொடுப்பார் என்று சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொருவரும் ஆண்டவரே நானோ என்று அவர்கள் கேட்கின்றார்கள், மற்ற சீடர்கள். அப்போ இந்த ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு கிரேக்க மொழியிலே கீரியோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் பயன்படுத்தப்படுகிறது. கீரியோஸ் என்றால் ஆண்டவரே, இந்த லார்ட் என்கின்ற டைட்டில் ஆண்டவருக்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த ஒரு வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்பட்ட இந்த கீரியோஸ் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் என்கின்ற இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே யாவே கடவுளுக்கு இணையான சொல்லாக பார்க்கப்படுகின்றது. அப்போ பழைய ஏற்பாட்டில் எவ்வாறு யாவே விளங்கினாரோ அதே போல
புதிய ஏற்பாட்டிலே கீரியோஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை யாவே என்கின்ற வார்த்தைக்கு ஆண்டவர் கடவுளுக்கு ரீப்ளேஸ் செய்யப்படுகின்றது புதிய ஏற்பாட்டிலே. அன்பார்ந்தவர்களே, இப்படி சீடர்கள் மற்றவர்கள் ஆண்டவரே நானோ என்று கேட்கின்ற பொழுது யூதாஸ் இஸ்காரியத்து மட்டும் ரபி நானோ என்று கேட்கின்றார். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இன்னும் ஆசிரியராக போதகராக தான் பார்க்கின்றார். ஆண்டவராக, கடவுளாக, மீட்பராக அவர் கண்டு கொள்ளவில்லை என்பதை தான் இன்றைய இந்த வார்த்தையிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளி காசுகளுக்கு யூதாஸ் காட்டி கொடுக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது இந்த 30 வெள்ளி காசு எதோடு ஒப்பிடப்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது, பிரியமானவர்களே, ஒருவேளை ஒரு அடிமை ஒரு தலைவருடைய வீட்டு மாடோ அல்லது ஏதோ அந்த அடிமையை கொன்று விடுகிறது என்று சொன்னால், அந்த அடிமைக்காக அந்த வீட்டு தலைவர் என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை இந்த வீட்டு தலைவருடைய மாடு அவரை காயப்படுத்தி கொலை செய்து கொண்டு விடுகிறது என்று சொன்னால், அந்த தலைவர் என்ன செய்ய வேண்டும்? இந்த அடிமையினுடைய தலைவருக்கு 30 வெள்ளிக்காசுகள் அதற்கு இணையாக கொடுக்க வேண்டும். அப்போ ஒரு அடிமைக்கு 30 வெள்ளிக்காசுகள் தான் விலையாக நிர்ணயம் செய்யப்படுகின்றது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த 30 வெள்ளிக்காசுகள் என்பது அவர் எப்படிப்பட்ட நிலையிலே நம்மை மீட்பதற்காக வந்தார். கடவுளாக இருந்தார், மனிதராக தன்னை ஏற்றுக்கொண்டார். மனிதனாக பிறந்த அவர் அடிமையின் வடிவை ஏற்றுக்கொண்டார். அடிமையாக இருந்த அவர் இன்னும் கேவலமாக, அவமானத்தின் சின்னமாக கருதப்படக்கூடிய சிலுவை சாவை ஏற்றுக்கொள்ள அடைவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு செய்தார் என்று பார்க்கின்றோம். இப்படி மனிதராக, அடிமையாக, இன்னும் சிலுவை சாவை ஏற்கக்கூடிய அளவிற்கு நம்மீது அவர் அன்பு செலுத்துகின்றார். அந்த தியாகம் நிறைந்த அன்பை நமக்கு காண்பிக்கின்றார். பிரியமானவர்களே, நாமும் இன்னும் அதிகமாக ஆண்டவரோடு நெருக்கமாக அந்த தியாகம் நிறைந்த அன்பை பெற்றுக்கொண்ட நாமும் அதே போல தியாகம் நிறைந்தவர்களாக வாழ வளர வேண்டி தொடர்ந்து திருப்பலியிலே நாம் கொண்டாடுவோம்.